ஓகே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா இவல் முர்சலீன் அம்மா பாத். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். ஏபிசி நிறுவனத்தினால் இலவசமாக நடாத்தப்படுகின்ற உயர்தர மாணவ மாணவிகளுக்கான அரபு மொழி வகுப்பிலே இன்றைய அமர்விலே நாங்கள் தரம் 12 காணப்படுகின்ற ஒரு முக்கியமான உரையாடலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தரம் 12 பக்கம் 76. நாங்கள் ஏற்கனவே சிஃபாரத் அல்லது சஃபீரோடு சம்பந்தப்பட்ட தூதரகம் தூதுவரோடு சம்பந்தப்பட்ட 2 உரையாடல்கள் இருப்பதாக நாங்கள் சொன்னோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த வகுப்பிலே ஒரு உரையாடலை பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இன்னொரு உரையாடலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இங்கே இக்ரா வஃஹமில் ஹிவாரத்தாலி என்று போட்டிக்கிறாங்க. கீழ் வருகின்ற உரையாடலை வாசித்து விளங்கிக் கொள்ளுமாறு வேண்டப்பட்டிருக்கின்றது. இங்கே 2 சபீர்களுக்கு இடையிலான சந்திப்பு, அதன் போது இருவரும் கலந்துரையாடுகின்ற விடயங்கள் இங்கு முஹாதசாத் ஆகம் அல்லது உரையாடல்களாக இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அஸ்ஸஃபீருல் அவ்வல் அஸ்ஸஃபீரு சானி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ எங்களுக்கு இதுக்கு தலைப்பு போடலாம், ஹிவாரும் பைன சஃபீரைன் அஸ்னா ஜியாரத்திஹிமா அவ் அஸ்னா லிகாஇஹிமா என்று எங்களுக்கு தலைப்பு போடலாம். ஹிவாருன் பைன சஃபீரைன், 2 தூதுவர்களுக்கு இடையிலான உரையாடல், அஸ்னா போது, லிகாஇஹிமா அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்கின்ற போது 2 தூதுவர்களுக்கு இடையிலான உரையாடல், அல்லது அஸ்னா அசியாரத்திஹிமா அவர்கள் இருவரது விஜயம் தரிசிப்பின் போது என்றும் எங்களுக்கு தலைப்பு போட முடியும். எனவே அந்த தலைப்பை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். இங்கு தலைப்பு தரப்படவில்லை. அஸ்ஸஃபீருல் அவ்வல் அஸ்ஸஃபீரு சானி என்று தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது, யுஸ்இதுனி ருயத்துக சஆதத்து சஃபீர். அஸ்அத என்றால் மகிழ்வித்தான், சந்தோஷப்படுத்தினான், சந்தோஷ ஊட்டினான் என்று சொல்லலாம். மகிழ்வித்தான். ருயத்துக, ரஆ என்றால் கண்டான், ருயா என்று சொன்னால் இங்கு உன்னை பார்த்தது, உன்னை கண்டது என்னை மகிழ்விக்கின்றது. சஆதத்து சஃபீர், இங்கே சஆதா என்பது நாங்கள் அன்றும் சொன்னோம், ஒரு மரியாதைக்குரிய சொல். இங்கே சஆதா என்பது சந்தோஷம் அல்ல, மதிப்புக்குரிய என்று நாங்கள் சொல்லுவோமே, அந்த கருத்தில் ஒரு ஒரு ரெஸ்பெக்டட் வேர்டு என்று சொல்லலாம். ஒரு அதாவது மதிக்கத்தக்க ஒரு வார்த்தையாக அது இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சஆதத்துன், ஃபதீலத்துன், ஃபஹாமத்துன் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படும். குறிப்பாக இங்கே சஆதத்து சஃபீர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சஃபீர் என்றால் உங்களுக்கு தெரியும், எம்பசடர், தூதுவர். மதிப்புக்குரிய தூதுவர் அவர்களே, உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது, உங்களை கண்டது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. நேரடி கருத்து என்ன? மதிப்புக்குரிய தூதுவர் அவர்களே, உங்களை பார்த்தது என்னை மகிழ்விக்கின்றது, என்னை சந்தோஷப்படுத்துகின்றது. யுஸ்இதுனி நாங்கள் தமிழாக்கம் செய்தால், மதிப்புக்குரிய தூதுவர் அவர்களே, உங்களை நான் கண்டது, பார்த்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அப்ப இந்த யுஸ்இதுனி, யசுர்ருனி, நான் சொன்னேன் யுஷ்ரிஃபுனி என்ற அந்த சொற்கள் இவ்வாறு பயன்படுத்தப்படும். சஃபீரு சானி, وأنا أيضا سعيد بزيارتك في سفارة بلدي. நானும் கூட சந்தோஷமடைகிறேன், சந்தோஷமாக இருக்கின்றேன். அன ஐதன் சயீதுன், சயீத் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம். சயீத் என்றால் சந்தோஷமான, மகிழ்ச்சியான சிஃபத். பிசியாரத்திக என்றால் உன்னுடைய இந்த விஜயத்தின் மூலமாக. 76ஆம் பக்கம், தரம் 12, 76.
وأنا أيضا سعيد بزيارتك في سفارة بلدي எனது நாட்டின் தூதரகத்திலே உன்னை தரிசிப்பதனால் எனது நாட்டின் தூதரகத்திலே உன்னை தரிசிப்பதனால் நானும் சந்தோஷப்படுகின்றேன், நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அஸ்ஸஃபீரு ஸானி இரண்டாவது தூதுவர் சொல்கின்றார். சஃபீருல் அவ்வல் அஷ்குருக அலத் தஅவா வ யசுர்ருனி தல்பியத்துஹா. ஷக்கர அலா நன்றி செலுத்தினான். எதற்காக நன்றி செலுத்தினான்? அத்தஅவா என்றால் அழைப்பிதழ், இன்விடேஷன். பாருங்க, அஷ்குருக அலத் தஅவா, அழைப்பிதழுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என்னை அழைத்ததற்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன். இங்கே அழைப்பிதழ் தஅவா என்றால் வயசுருனி தல்பியத்துஹா. லப்பா யுலப்பி தல்பியத்துன் என்று சொன்னால் பதில் அளித்தான், மனாஹு அஜாப. தல்பியத்து தஅவா என்று சொன்னால் அழைப்பிதழுக்கு பதில் அளித்தல், மனாஹு இஜாபத்து தஅவா. யாராவது உங்களை சாப்பாட்டுக்கு அல்லது வீட்டுக்கு வருமாறு அழைத்தால் நீங்கள் அதுக்கு பதிலளிக்க வேண்டும். இஜாபத்து தஅவா வாஜிப் இஸ்லாத்தில். அழைப்புக்கு பதில் சொல்வது கட்டாயம். எனவே நாங்கள் அந்த அந்த அழைப்புதலுக்கு பதில் அளிக்கின்ற போது ரெண்டு சொல் அளிப்பாங்க. ஒன்று இஜாபத்து தஅவா அல்லது தல்பியத்து தஅவா. உண்மையில லப்பா யுலப்பின்னு சொல். இப்போ ஹஜ்ஜில் தல்பியான்றது வேறு. அதில் உங்களுக்கு தெரியும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். அந்த தல்பியா, அதுக்கு நாங்கள் தல்பியத்துன்னு சொல்கிறோம். அந்த தல்பியா என்றால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நான் உனக்கு பதிலளித்து விட்டேன், உன்னிடம் நான் வந்திருக்கின்றேன், உன்னிடம் நான் சரணடைந்துள்ளேன் என்று கருத்து அந்த தல்பியா. ரைட். அப்போ வயசுருனி தல்பியத்துஹா, அந்த அழைப்புக்கு பதில் சொல்வது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அழைப்பிதழுக்கு உனக்கு நன்றி செலுத்துகின்றேன். மேலும் அந்த அழைப்பிதழுக்கு பதிலளித்தது என்னை சந்தோஷப்படுத்துகின்றது, அல்லது அந்த அழைப்பிதழுக்கு பதிலளிப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. சஃபீரு தானி பாருங்கள், சஃபீரு சானி கொஞ்சம் இருங்க. ரைட். சஃபீரு சானி பதில் சொல்லுகின்றார், யசுருனி التعرف على سعادتكم عن قرب
وأرغب في تطوير العلاقة بين بلدينا فيما يخدم المصالح المتبادلة. பாருங்கள், யசுர்ருனி அத்தஅர்ருஃப் அறிமுகமாகிக் கொள்வது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அலா சஆதத்திக்கும் முன்னால் அத்தஅர்ருஃப் அலைக்கும் உங்களை நான் அறிமுகமாகிக் கொள்வது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அன் குர்பின் என்றால் கிட்ட நெருக்கமாக இருந்து. சரியா? யசுர்ருனி அத்தஅர்ருஃப் அலா சஆதத்திக்கும் அன் குர்பின், நெருக்கமாக இருந்து உங்களை நான் அறிமுகமாகிக் கொள்வது என்னை மகிழ்விக்கின்றது, அல்லது நெருக்கமாக உங்களை அறிமுகமாகிக் கொள்வது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. மேலும் அர்கபு நான் விரும்புகின்றேன், ரகிப ஃபி தத்வீரில் அலாகதி பைன பலதைனா. அப்ப அர்கபு ஃபி தத்வீரில் அப்ப இந்த ரகிப ஃபீண்டால் என்ன புள்ளகள்? ரகிப ஃபீ என்று சொன்னால் விரும்பினான் என்று கருத்து. ரகிப ஃபீண்டால் விரும்பினான். அப்ப அர்கபு ஃபி தத்வீரில் அலாகா என்று சொன்னால் அந்த உறவுகளை விருத்தி செய்வதை நான் விரும்புகின்றேன். அர்கபு ஃபி தத்வீரில் அலாகத்தி பைன பலதைனா, எமது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவை தொடர்பை விருத்தி செய்வதை நான் விரும்புகின்றேன். எவற்றில் என்று சொன்னால் இது ஃபீ மா மௌசூலா ஃபீமா யஹ்திமு அல் மசாலிஹ் அல் முத்தபாதிலா. மஸ்லஹத்துன் மசாலிஹ் என்றால் நலன்கள். அப்ப அல் மசாலிஹ் அல் முத்தபாதிலா என்றால் பரஸ்பர நலன்கள். உண்மையில தபாதலா என்று சொன்னால் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டார். அப்ப அல் மசாலிஹ் அல் முத்தபாதிலா என்றால் எங்களுக்கு இரண்டு வகையில மொழிபெயர்க்கலாம். ஒன்று பரஸ்பர நலன்கள் அல்லது கூட்டு நலன்கள். இதுக்கு இன்னொரு சொல் பயன்படுத்தப்படும், அல் மசாலிஹ் அல் முஷ்தரகா. அல் மசாலிஹ் அல் முத்தபாதிலா, அல் மசாலிஹ் அல் முஷ்தரகா என்றும் நாங்கள் சொல்வோம். கூட்டு நலன்கள், பரஸ்பர நலன்களில் சேவை செய்கின்றவற்றிலே, அதாவது பரஸ்பர நலன்களை ஈட்டித் தருகின்றவற்றிலே எமது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பை அல்லது உறவை விருத்தி செய்வதை நான் விரும்புகின்றேன் என்று அஸ்ஸஃபீர் உஸ்ஸானி சொல்லுகின்றார். அஸ்ஸஃபீர் அவ்வல் என்ன சொன்னார்? ஃபில் ஹகீகா, உண்மையிலே, ஃபில் ஹகீகதி ஹக்கன் ஹகீகத்தன் பில் ஹகீகா என்றெல்லாம் இது பயன்படுத்தப்படும். يجمع بلدينا روابط كثيرة رغم اختلافاتنا السياسية. சஃபீருல் அவ்வல் சொன்னாரு, உண்மையிலே யஜ்மஉ பலதைனா ரவாபித்து கசீரத்துன், அதிகமான இணைப்புகள் எமது இரண்டு நாடுகளையும் ஒன்று சேர்க்கின்றன. சரியா? இந்த பலதைனா என்றது மஃபூல் முகத்தம், ஃபாயில் முஅக்கர், ஃபாயில் பின்னுக்கால வந்திருக்குது, மஃபூல் முன்னுக்கால. இதில் உண்மையிலே வரணும் இந்த யஜ்மஉன்றது புள்ளவோல், இதுல ஒரு நஹு பிழையொன்றும் இருக்குது. தஜ்மஉ என்ற ரவாபித் என்று சொல்றது குல்லு ஜம்மின் முஅன்னஸ், சஹரினை பன்மை. எனவே இது தஜ்மஉன்றதும் சரி. அதிகமான இணைப்பு, ரவாபித்துன் அந்த கனெக்ஷன்ஸ், இணைப்புகள்.
தொடர்புகள் என்றெல்லாம் சொல்லலாம். ரகம இஹ்திலாஃபாத்தினா சியாசியா, ரகம என்றால் இருந்தாலும் கூட, ஈவன் தோ. இஹ்திலாஃபாத், இஹ்திலாஃபுன் இஹ்திலாஃபாத் என்றால் முரண்பாடுகள், வேறுபாடுகள். அல் இஹ்திலாஃபாத் சியாசியா என்றால் அரசியல் வேறுபாடுகள். அப்ப ரகம இஹ்திலாஃபாத்தினா சியாசியா, எமது அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, அதாவது எமக்கு மத்தியில் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, எமது இரண்டு நாடுகளையும் அதிகமான இணைப்புகள், தொடர்புகள் ஒன்று சேர்க்கின்றன. ويؤسفني أن تكون الأمور السياسية عوامل تفرقة. عوامل تفرقة. இப்போ நான் ஒரு நஹு கேள்வி கேட்கிறேன். இந்த அவாமில தஃப்ரிகத்தின்ன்றது என்ன, எந்த இதுல ஆராப் என்ன, அல்லது அதுல அது என்ன இடத்துல இருக்குது, நிலையில் இருக்குது? யார் சரி சொல்லலுமா? அவாமில தஃப்ரிகத்தின் யுசிஃபுனி என்று சொன்னால் புலகோல், மேலும் எனக்கு என்னை கவலையூட்டுகின்றது. இங்க வயுசிஃபுனி மனாஹு வயுஹ்ஸினுனி, என்னை கவலைப்படுத்துகின்றது, எனக்கு கவலையை தருகின்றது. அந்த கூன இருப்பது, அல் உமூரு சியாசியத்து அரசியல் விவகாரங்கள், அரசியல் விடயங்கள், பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ். மேலும் அந்த அரசியல் விவகாரங்கள் இருப்பது என்னை கவலைப்படுத்துகின்றது. எப்படி என்றால், இது ஹபர், ஹபருக்கான முதாஃப் முதாஃப் இலைஹி. أن تكون الأمور السياسية عوامل تفرقة. ஆமிலுன் அவாமில் என்று சொன்னால் காரணிகள், சபபுன் அஸ்பாபுட கருத்து. தஃப்ரிகா என்றது இங்க வந்து பிரிவு, பிரிவு காரணிகளாக அல்லது பிரிவினை காரணிகளாக. மேலும் அரசியல் விவகாரங்கள் பிரிவினை காரணிகளாக இருப்பது எனக்கு கவலையை தருகின்றது. பைன, யாருக்கு மத்தியில? பைன பலதைனி வ ஷஅபைனி ஷகீகைனி, இரண்டு சகோதர நாடுகள் மற்றும் மக்களுக்கு இடையில். ஷஅபுன் என்றது இது ரெண்டு, ஷஅபைனி ஷகீகைன். ஷஅபுன் என்றால் மக்கள், பலது என்றால் நாடு, ஷக்கீக் என்றால் சகோதரன், கூட பிறந்த சகோதரனுக்கு நாங்கள் ஷக்கீக்குன்னு சொல்லுது. அஹுன் ஷக்கீக்குன். இப்போ நாங்கள் அஹுன் என்று சொன்னால் சகோதரன் என்று சும்மா சொல்லுவோம். அப்ப அதாவது ஒன்று விற்ற சகோதரன், அதாவது கூட பிறந்த சகோதரன் சொல்றது தாயும் தந்தையும் ரெண்டு பேர்டையும் ஒரு ஒத்தராய்ப்பாங்க. இப்போ அஹ்லில் அப்பிக்குது, அஹ்லில் உம்மிக்குது, தாய் வழி சகோதரன், தந்தை வழி சகோதரன் எல்லாம் மீக்குதுன்னா, அதில் ஷக்கீக்ன்றது மிக நெருக்கமானவர்கள், கூட பிறந்த சகோதரர்கள். சரியா? அப்ப இரண்டு நாடுகள் மற்றும் சகோதர சமூகங்களுக்கு இடையில் அரசியல் விவகாரங்கள் பிரிவினை காரணிகளாக இருப்பதானது என்னை கவலையூட்டுகின்றது. அல்லது இரண்டு நாடுகள் மற்றும் சகோதர சமூகங்களுக்கு இடையில் அரசியல் விவகாரங்களானது பிரிவினை காரணிகளாக இருப்பது எனக்கு கவலையை தருகின்றது என்று யாரு சொல்றாரு? அஸ்ஸஃபீருல் அவ்வல் சொன்னார். இரண்டு நாடுகளையும் இணைக்கின்ற எத்தனையோ காரணிகள் இருக்குது என்றாலும் இங்க பிரச்சனை என்றால் அல் இஹ்திலாஃபாத் அஸ்ஸியாசியா அல்லது அல் உமூர் சியாசியா, அரசியல் முரண்பாடுகள், அரசியல் விவகாரங்கள் தான் அந்த இரண்டு நாடுகளுக்கும் மத்தியில் பிரிவினை காரணிகளாக இருக்கிறதாக சொல்றார்.
சஃபீரு சானி சொல்றாரு, உவாஃபிகுக ரஅய, அந்த கருத்திலே உன்னோடு நான் உடன்படுகின்றேன். ஐ அக்ரி வித் யூ, உன்னுடன் நான் உடன்படுகின்றேன். உவாஃபிகுக அர்ரஅய ஓ அலா ஹாதா அர்ரஅய். அர்ரஅய் என்றால் எந்த கருத்து? மேலே சொன்ன சஃபீரோட கருத்து. எங்களோட இரண்டு நாடுகளையும் இணைக்கின்ற எத்தனையோ காரணிகள் இருந்தாலும் அரசியல் விவகாரங்கள் எங்களுக்கு மத்தியில் பிரிவினை காரணிகளாக இருக்கிறது என்று சொல்றது, அந்த கருத்தில் நான் உன்னோடு உடன்படுகின்றேன். உவாஃபிகுக அர்ரஅய, அந்த கருத்தில் உன்னோடு நான் உடன்படுகிறேன். சஃபீருல் அவ்வல் சொல்றாரு, அஅதகிது, நான் நம்புகிறேன். ரஅய் என்றால் கருத்து தான், ஒப்பீனியன். ரஅயுன் ஆரா. اعتقد நம்பினான். أعتقد أن من الحكمة التركيز على العلاقات الاقتصادية. சஃபீருல் அவ்வல் சொல்றாரு, நான் நம்புறேன் என்னண்டா, மினல் ஹிக்மா, புத்திசாலித்தனம் என்னண்டா, அத்தர்கீசு அலல் அலாகாத்தில் இக்திசாதியா, பொருளாதார தொடர்புகளில் கவனத்தை குவிப்பது புத்திசாலித்தனம் என்று நான் நம்புகின்றேன். ரக்கஸ் அலாண்டால் ஃபோக்கஸ் ஆன், ஃபோக்கஸ் பண்றது, அதை கவன குவிப்பு. அப்ப இவர் சஃபீர் அவ்வல் சொல்றாரு, நான் நம்புறேன் பொருளாதார தொடர்புகளில் அல்லது உறவுகளில் கவனத்தை குவிப்பது புத்திசாலித்தனம் என்று நான் நம்புகிறேன். பொருளாதார தொடர்புகளிலே அல்லது பொருளாதார உறவுகளிலே கவனம் செலுத்துவதுன்னு சொல்லுவோம். மேலும் ரக்கஸ எஹ்தமட கருத்து தான் அது, கன்சன்ட்ரேஷன் தான், ஃபோக்கஸ் பண்றது. சரியா? பொருளாதார தொடர்புகளில் கவனம் செலுத்துவது அல்லது கவனத்தை குவிப்பது புத்திசாலித்தனம் என்று நான் நம்புகிறேன். யாத்தக்கதாண்டு வந்தால் அன்ன வரும் புள்ளகோள். யாத்தக்கத, லன்ன, அரஃப, ஷஅர, இப்படி சில சொற்கள் இருக்குது. ஜஅம எல்லாத்துக்கும் தட் என்று வரும், அதுக்கு அன்ன வரும். தக்கிது அன்ன மினல் ஹிக்மா, புத்திசாலித்தனம் என்று நான் நம்புகிறேன், என நம்புகிறேன். சஃபீரு சானி, இதெல்லாம் நீங்க அந்த மொழிபெயர்க்கின்ற அந்த மெத்தடை பிடிச்சுக்கொள்ளணும். பிலாதுனா கனியத்துன் பிஸ்ஸர்வத்தின் நிஃப்தியா, அம்மா பிலாதுக்கும் ஃபஹிய பலதுன் ஸிராஇய்யுன் வஸினாஇய்யுன் வஸாலிக யுஸஹ்ஹிலுல் இஸ்திஸ்மாராத் ஃபீ கிலல் பலதைன். பிலாதுனா, எங்களுடைய நாடு, கனியத்துன், கனியுன் பி என்று சொன்னால் மலீஉன் பி, நிரம்பி காணப்படுகின்றது. ஒரு கருத்து. இன்னொரு கருத்து தேவையற்றது. அதை நாங்கள் மொழிபெயர்ப்போம், தன்னிறைவடைந்தது. பிலாதுனா கனியத்துன் பிஸ்ஸர்வத்தின் நிஃப்தியா, அஸ்ஸர்வா அன் நிஃப்தியா என்றால் எண்ணெய் வளம், பெட்ரோலிய வளம். நிஃப்துன்றது ரெண்டு, கச்சா எண்ணெய்னு சொல்லுவாங்க. பெட்ரோலிய வளம் அல்லது எண்ணெய் வளத்தினால் எமது நாடு தன்னிறைவடைந்துள்ளது, அல்லது எண்ணெய் வளத்தால் எமது நாடு நிரம்பி வழிகின்றது. அதை விட மிக பொருத்தம் என்ன, எண்ணெய் வளத்தால் எமது நாடு தன்னிறைவடைந்துள்ளது. அம்மா பிலாதுக்கும், உங்களோட நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல, இங்க பிலாதுன்னு பன்மையில பயன்படுத்திக்கிறாங்க, ஆனா நாடுகள் என்று சொல்லலாம். நாடுன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, இங்க ரெண்டு பேருக்கும் இடையில பேசுறது தானே. எங்கட நாட்டு அம்மா பிலாதுக்கும், அம்மா ஃப, அம்மா ஃப. இப்ப நாங்க 2019ஆம் ஆண்டு அந்த பாஸ் பேப்பர் செய்யக்கூட இந்த வசனம் வந்துருந்துச்சு, அந்த இடைவெளி நிரப்புறதுக்கு. இந்த அம்மா பிலாதுக்கும் ஃபஹிய பலதுன் ஸிராஇய்யுன் வஸினாஇய்யுன். அப்ப அம்மான்ற சொல்ல பயன்படுத்தணும் நீங்க. அம்மா பிளஸ் ஃபாண்டால் பொருத்த மட்டில், அது ஒரு யூசேஜ். சரியா புள்ள? அம்மா வந்து அடுத்த ஹபருக்கு வந்து ஃபா வரும். சரி, உதாரணமாக அம்மா அன்ட ஃபமுதர்ரிசுன், நீ ஒரு, உன்னை பொறுத்த மட்டில் நீ ஒரு ஆசிரியர்.
அம்மா ஹுவ உதாரணமா சொல்லுவோமே, அம்மா ரயீஸ் ட்ரம்ப் ஃபஹுவ கஸாப். ஜனாதிபதி ட்ரம்பை பொறுத்த மட்டில் அவன் ஒரு பொய்யன். சரியா? அல்லது அம்மா ரயீஸ் ஓ அம்மா அம்மா ரயீசு அம்ரீகா ஃபஹுவ மாசிஹுன். அமெரிக்கா ஜனாதிபதியை பொறுத்த மட்டில் அவர் ஒரு ஜோக்கர். ஜோக்கருக்கு நான் சொல்றேன், பகடி பண்ணக்கூடியவர். அப்படியா? அம்மா ஃப அப்ப அம்மா பிலாதுக்கும் உங்களோட நாட்டை பொறுத்த மட்டில் என்று மொழிபெயர்க்க வேண்டும். ஃபஹிய அது பலதுன் ஜிராஇயுன். அது ஒரு இங்க பாருங்க, இது ஜம்முல தந்தி, இது முஃப்ரத தந்தி. எனவே நாங்கள் இந்த பிலாதுன்றது சென்னத்துக்கு புள்ளகோல் பன்மையில தந்தால் நீங்கள் ஒருமையை எடுங்க. ஆனால் இங்கே இதுக்கு அம்மா வந்துட்டு ஃபஹியான்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பலதும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாமே நீங்கள் இதை சரியாக எழுதுறாங்க. இந்த வசனத்தை அம்மா பிலாதுக்கும் ஃபஹிய பிலாதுன் ஜிராஇயத்துன் வசினாஇயத்துன். பிரச்சனை இல்லை. மஃபூம் என்ன? உங்களோட நாட்டை பொறுத்த மட்டும் அது ஒரு விவசாய நாடாகும். பலதுன் ஜிராஇயுன் வசினாஇயுன் கைத்தொழில் நாடாகும். வதாலிக்க அது அப்படி இருக்கிறது. அதாவது எங்கட நாட்டில் எண்ணெய் வளம் இருக்குது. எமது நாடு எண்ணெய் வளத்தால் தன்னிறைவு அடைந்துள்ளது. உங்களோட நாட்டை பொறுத்த மட்டும் அது ஒரு விவசாய கைத்தொழில் நாடு. அப்படி அது யுசஹிலு சஹல இலவுபடுத்துகின்றது. அல் இஸ்திஸ்மாராத் இஸ்திஸ்மாராத் என்றால் முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். முஸ்தஸ்மிருன் முஸ்தஸ்மிரூன முதலீட்டாளர்கள். அப்ப பாருங்க, வதாலிக்க யுசஹிலுல் இஸ்திஸ்மாராத் ஃபி கிலல் பலதைன். அது இரண்டு நாடுகளிலும் முதலீடுகளை இலகுபடுத்துகின்றன. அவ்வாறு இருப்பது இரண்டு நாடுகளிலும் முதலீடுகளை இலகுபடுத்துகின்றன. இஸ்திஸ்மாராத் என்றால் முதலீடு. சஃபீருல் அவ்வல் சொல்றாரு, நாம் ஆம், மேலும் வயுசா இது அது துணை நிற்கின்றது, உதவி செய்கின்றது. அலாவன் இங்க ஃபீ வந்திருக்குது. வயுசா இது ஃபீ ஜியாததி ராண்டு வந்திக்கு புள்ளகள் ஜியாதான்னு மாத்திக்கோங்க. ஜியாதானால் அதிகரிக்க செய்யறது, கூட்டுறது. அது யுசாயிது ஃபி ஜியாதத்தி ஹஜ்மி தபாதுல் திஜாரி. அத்தபாதுல் திஜாரி என்று சொன்னால் வர்த்தக பரிமாற்றம். ஹஜ்முண்டால் அந்த அளவு. இப்ப வர்த்தக பரிமாற்றலின் அளவை மேலும் அது அதிகரிப்பதில் உதவி செய்கின்றது. சஃபீர் அவர் சொல்ற மேலும் வர்த்தக பரிமாற்றலின் அளவை கூட்டுவதில், அதிகரிப்பதில் அது உதவி செய்கின்றது, துணை நிற்கின்றது. சஃபீருஸ்ஸானி இந்த வசனங்கள்லாம் தர்ஜமாக்கு வார வசனங்கள் பிள்ளைகள், இதை மார்க் பண்ணிக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் இப்போ இந்த வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் நல்ல வசனங்கள். தர்ஜமாக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வசனம் என்ன சொல்லுது? எக்கத்தரஹ என்றால் முன்மொழிந்தான், கருத்து தெரிவித்தான். أقترح إلغاء الرسوم الجمركية أو على الأقل تخفيضها لمصلحة البلدين. சஃபீரு சானி சொல்லாரு, நான் முன்மொழிகிறேன், ப்ரொபோஸ் பண்றேன். என்னடா? இல்கா அக்தரிஹு இல்கா ரத்து செய்யுமாறு. அது அக்தரிஹு அன் உல்கியர் ஓ அக்தரிஹு அன் துல்கா الرسوم الجمركية. மஸ்தர கொண்டு வந்திருக்கிறாங்க. அக்தரிஹு இல்கா الرسوم الجمركية. الرسوم الجمركية என்றால் சுங்கவரி.
சுங்கவரியை ரத்து செய்யுமாறு நான் முன்வருகிறேன், அல்லது அலல் அக்கல் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் தஹ்ஃபீதுஹா அதை குறைக்குமாறு, தஹ்ஃபீதுர் ருசூம் அல் ஜும்ருக்கியா, அவுன்றது இங்க அத்துஃப், அத்துஃப் என்றால் அந்த இதுக்கு வருது. أقترح إلغاء الرسوم الجمركية أو على الأقل تخفيضها அதனை குறைக்குங்க. தஹ்ஃபீதுனால் புள்ளவர்கள் தக்லீல், தஹ்ஃபீஃப். பாருங்க, தக்லீல்னு யூஸ் பண்ணுவாங்க, தஹ்ஃபீதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது தஹ்ஃபீஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே ஹஃபத என்றால் விலையை குறைத்தான். தஹ்ஃபீதும் தஹ்ஃபீதாத் என்றால் நாங்கள் சொல்றது டிஸ்கவுண்ட், விலை கழிவு. தஹ்ஃபீதாத் அரபு நாடுகளில் சில கடைகளுக்கு சூக்கு தஹ்ஃபீதாத், டிஸ்கவுண்ட் மார்க்கெட்டுண்டே சில சூக்கு தஹ்ஃபீதாத். ஹஸ்முன்னு சொல்லுவாங்க, ஹஸ்முல் ஹுசூமுன்னு சொல்லுவாங்க டிஸ்கவுண்ட்டுக்கு. அலல் அக்கல் இங்க குறைக்கிறது, அல்லது அந்த சுங்க வரிகளை குறைந்தபட்சம் குறைக்க வேண்டும். லிமஸ்லஹத்தில் பலதின் இரண்டு நாடுகளிலும் நலனுக்காக. மஸ்லஹான நலன். அப்ப சுங்க வரியை ரத்து செய்யுமாறு அல்லது குறைந்தபட்சம் இரண்டு நாடுகளின் நலனுக்காக அதனை குறைக்குமாறு நான் முன்மொழிகின்றேன். அதாவது இரண்டு நாடுகளிலும் நலனுக்காக, இரண்டு நாடுகளின் நலனுக்காக சுங்கவரியை ரத்து செய்யுமாறும் அல்லது குறைந்தபட்சம் அதனை குறைக்குமாறு நான் முன்மொழிகின்றேன். السفير الأول சொல்றாரு دعنا نعمل معا على هذه الإصلاحات الاقتصادية. ونقيم مؤتمرا اقتصاديا ثنائيا للاطلاع على الواقع الاقتصادي في البلدين وسبل تطويره وتشجيع المستثمرين. இது புள்ளோல் தக்னா நஅமல்டால் லெட்ஸ் வேக், வாருங்கள் நாங்கள் ஒன்றாக வேலை செய்வோம். வாருங்கள் நாங்கள் லெட்ஸ் வேக் டுகெதர். மஅன்னு சொல்லுவாங்க. இங்க தஅனா நஅமல் லெட்ஸ் வேக் மஅன், மஅன் வந்து மஅன்டா டுகெதர், ஒன்றாக. தஅனா நஅமலு மஅன், வாருங்கள் நாங்கள் ஒன்றாக வேலை செய்வோம். சரியா? دعنا نعمل معا على هذه الإصلاحات الاقتصادية. இந்த பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக வாங்க நாங்க ஒன்றாக வேலை செய்வோம். இஸ்லாஹுன் இஸ்லாஹாத் என்றால் சீர்திருத்தங்கள், அல் இஸ்லாஹாத் அல் இக்திசாதியா என்றால் பொருளாதார சீர்திருத்தங்கள். இவர் சொன்னாரு சுங்க வரியை நீக்கணும் அல்லது ரத்து செய்யணும் என்றெல்லாம், அதான் இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள். دعنا نعمل معا على هذه الإصلاحات الاقتصادية. வாருங்கள் நாங்கள் ஒன்றாக இந்த பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக வேலை செய்வோம். மேலும் வனுகீமு நாங்கள் ஏற்பாடு செய்வோம், அகாம அல்லது நடத்துவோம். முஅ்தமரன், முஅ்தமர் என்றால் மாநாடு, கான்ஃபரன்ஸ். இக்திசாதி என்றால் பொருளாதார மாநாட்டை. சுனாஇயன் இருதரப்பு. முஅ்தமருன் இக்திசாதியும் சுனாஇயுன் இருதரப்பு பொருளாதார மாநாடு அப்படி சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக சுனாஇயுன் என்றால் இருதரப்பு, சுலாசியுன் என்றால் முத்தரப்பு, ருபாஇயுன் என்றால் நான்கு தரப்புகள் கலந்து கொள்கின்ற ஒரு மாநாடு. உதாரணமாக முஅ்தமருன் இக்திசாதியும் சுனாஇ இருதரப்பு பொருளாதார மாநாடு. மேலும் நாங்கள் ஒரு
இருதரப்பு பொருளாதார மாநாட்டை ஏற்பாடு செய்வோம். லில் இத்திலாஇ அறிந்து கொள்வதற்காக, அல்லல் வாக்கியில் இக்திசாதி ஃபில் பலதைன் இரண்டு நாடுகளிலும் பொருளாதார நிலைமையை அறிந்து கொள்வதற்காக. இங்க வாக்கு என்றது அந்த கான்டெக்ஸ்ட், நடப்பு நிலைமைய. இரண்டு நாடுகளிலும் பொருளாதார நிலைமையை அறிந்து கொள்வதற்காக, மேலும் நாங்கள் ஒரு இருதரப்பு பொருளாதார மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். மேலும் உதாரணமாக இப்ப இந்த 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 இருதரப்பு பொருளாதார மாநாடு ஒன்றில் இத்திலா அலல் வாக்கையில் இக்திசாதி ஃபில் பலதின் இரண்டு நாடுகளிலும் பொருளாதார நிலைமையை அறிந்து கொள்வதற்கு, மேலும் வசுபுலி தத்வீரிஹி அதனை விருத்தி செய்வதற்கான வழிவகைகளை அறிந்து கொள்வதற்கும். இங்க சுபுலுன்றது துருக். சுபுலு தத்வீரிஹி இந்த பொருளாதார நிலைமையை விருத்தி செய்வதற்கான வழிவகைகளை அறிந்து கொள்வதற்கும். வதஷ்ஜீஇல் முஸ்தஸ்மிரீன முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கும். அப்ப வாருங்கள், நாங்கள் இந்த பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக ஒன்றாக வேலை செய்வோம். மேலும் இரண்டு நாடுகளிலும் பொருளாதார நிலைமையை அறிந்து கொள்வதற்கும், அதனை விருத்தி செய்கின்ற வழிவகைகளை அறிந்து கொள்வதற்கும், முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கும் ஒரு இருதரப்பு பொருளாதார மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். பாருங்க, வாருங்கள், நாங்கள் ஒன்றாக இந்த பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக வேலை செய்வோம். மேலும் இரு நாடுகளிலும் பொருளாதார நிலைமைகளை அறிந்து கொள்வதற்கும், அதனை விருத்தி செய்வதற்கான வழிவகைகளை அறிந்து கொள்வதற்கும், முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கும் ஒரு இருதரப்பு பொருளாதார மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். சஃபீர் சானி இன்னஹா ஃபிக்ரத்துன் ராயிஅத்துன் இது ஒரு நல்ல யோசனை, குட் ஐடியா. ராயியா யானி ஜமீலா, அட்ராக்டிவ், இதனோட கருத்தின் மேலே கவர்ச்சிகரமான. இது ஒரு நல்ல யோசனை, நிச்சயமாக இது ஒரு நல்ல யோசனை, நல்ல ஒரு ஐடியா. سوف أرسل الجهات الرسمية في بلدي. சரியா? நான் இதை அனுப்புவேன், இந்த ஐடியாவை அனுப்புவேன். அல் ஜிஹாத் அர் ரஸ்மியத உத்தியோகபூர்வ அந்த நிறுவனங்களுக்கு, செக்டர்ஸ் துறைகளுக்கு, ஃபீ பலதி எனது நாட்டிலே உத்தியோகபூர்வமான துறைகளுக்கு நான் இதனை அனுப்புவேன். வஅப்கா அலா இத்திசாலின் நான் தொடர்ந்தும் தொடர்போடு இருப்பேன். அபுகா தொடர்ந்து இருக்கிறது, அலா இத்திசால் நான் தொடர்ந்தும் கண்டக்ட்ல இருப்பேன், நான் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பேன். மஅக்கும் உங்களோடு, லிஇன்ஹா இத்தர்தீபாதி இந்த ஏற்பாடுகளை முழுமைப்படுத்துவதற்கு, முடிப்பதற்காக. அன்காண்டால் முடித்தான், தர்த்தீபுன் தர்த்தீபாத் என்றால் ஏற்பாடு. அப்ப ஏற்பாடுகளை முடிப்பதற்காக மேலும் உங்களோடு நான் தொடர்பில் இருப்பேன். இது ஒரு நல்ல யோசனை. எனது நாட்டிலே உள்ள உத்தியோகபூர்வமான துறைகளுக்கு நான் இதனை அனுப்புவேன். மேலும் ஏற்பாடுகளை முடிப்பதற்காக வேண்டி உங்களோடு நான் தொடர்பில் இருப்பேன். السفير الأول ما رأيك أن يكون المؤتمر الشهر القادم في الشهر القادم. இது الشهر القادم என்றது என்ன சட்டம் புள்ளகள்? யாரை சொல்ல பாப்போம். நஹு சட்டம் ஒன்று. எக்கத்தரஹ் என்றால் முன்மொழிந்தான், கருத்து தெரிவித்தான். இங்க அஷ்ஷஹ்ரல் காதிமன்றது நஹூல என்ன சட்டம்? நான் வாசித்தேன் பாருங்க. மா ரஅயுக அன் யகூனல் முஅ்தமரு அஷ்ஷஹ்ரல் காதிம என்றது என்ன சட்டம்? அஷ்ஷஹ்ரல் காதிம்
சிஃபா மௌசூஃப் ஓகே. அதல்ல நான் அதனால் அல்ல. சிஃபா மௌசூஃப் ஓகே குட். அதை விட பிரதான சட்டம் ஒன்று இருக்குது. சிஃபா மௌசூஃப் தான் ஷஹருல் காதிம், அதாவது அது ஓகே. மஃஊல் ஃபீஹி, அதாவது இங்க பாருங்க, ஃபிஷ் ஷஹரில் காதிம் என்று வரணும் மையத்தில். ஷஹருல் காதிம் என்று சொன்னால் கருத்து என்னென்றால் எதிர்வருகின்ற வருகின்ற மாதம், நெக்ஸ்ட் மந்த், அதாவது கம்மிங் மந்த். மாரயுக, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், உனது கருத்து என்ன? ஐயக்கூனல் முஅத்தமர், மாநாடு இருப்பதில், அஷ்ஷஹரல் காதிம ஃபி ஷஹரில் காதிம், வருகின்ற மாதத்திலே, எதிர்வருகின்ற மாதத்திலே மாநாடு இருப்பது தொடர்பான உனது கருத்து என்ன? மேல இது வரணும், மாரயுக ஃபி ஐயக்கூன, ஃபி வரணும், மாரயுக ஃபி ஐயக்கூனல் முஅத்தமரு அஷ்ஷஹரல் காதிம், வருகின்ற அது எதிர்வருகின்ற மாதத்திலே மாநாடு இருப்பது சம்பந்தமான உனது கருத்தென்? சஃபிருஸ்தானி, அத்தகிது, நான் நம்புகிறேன், அன்னஹு வக்துன் காஃபின் இஜ்ராஇ தர்தீபாத். வக்துன் காஃபினால் போதுமான நேரம், காலம். இஜ்ராஇ தர்தீபாத், ஒழுங்குகளை, ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு, அங்கே தர்த்தீபாத்னா அந்த ஏற்பாடுகள், ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அது போதுமான நேரம், காலம் என்று நான் நம்புகிறேன். அதாவது சஃபீர் ரஹ்மான் சொல்றாரு, நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன செய்வோம், மாநாட்டை ஏற்பாடு செய்வோம், அது சம்பந்தமா உனது கருத்து என்னத்தோட சஃபீர் உஸ்தானி சொல்றாரு, நான் நம்புறேன் அந்த ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அது போதுமான காலம், நேரம் என்று நான் நம்புறேன். அப்போ ஒரு மாதம், அடுத்த நெக்ஸ்ட் மந்த் ஓகேன்னு சொல்றது அது. ம், ரைட். அப்ப இதோட இந்த பாடம் முடிவடைகின்றது பிள்ளைகள். இப்ப இதுல நம்மால் டவுட் இருக்குதா? அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஹிவார். நிறைய வசனங்கள் இருக்குது, சொற்கள் இருக்குது, தாபீராத்துகள் இருக்குது. ஆஹ் இந்த வசனம், முக்கியமான வசனங்கள் இருக்குது, தர்ஜுமா தாரிபுக்கு வார நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் மொழிபெயர்த்து பார்க்க வேண்டும். பட் அப்போ நாங்கள் அந்த ரெண்டு உரையாடலை முடிப்போம். இப்போ இன்னொரு முக்கியமான பாடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறது. நீங்கள் இதுக்கு தலைப்பு போடுங்க, அது பேசத்து டிப்ளமாசி. இதுவும் புலகோல் தர்ஜமா தாரிபில் வார முக்கியமான விஷயங்கள் இருக்குது, வசனங்கள் இருக்குது. அதே போல் பார்ட் ஒன்லையும் தகவல்களை மையமாக கொண்டு கேள்விகள் வரலாம், பந்தி கேள்வியும் வர வாய்ப்பு இருக்கின்றது. இது தலைப்பு கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டும். தலைப்பொடுங்க அல் பெசத்து டிப்ளோமாசியா, ராஜதந்திர தூதுக்குள். அல் பிசா அத் டிப்ளோமாசியா, ராஜதந்திர தூதுக்குழு. Right. வாங்க புள்ளுகள், அல் பிசா டிப்ளோமாசியா என்று சொன்னால் ராஜதந்திர தூதுக்குழு. يقوم العاملون في البعثة الدبلوماسية بعدة مهام. முஹிம்மத்துண்ட பன்ம மகாமுன், பணிகள். அப்ப ஆமிலூன் என்றால் வேலை செய்கின்றவர்கள், பணியாளர்கள்.
அப்ப ராஜதந்திர தூதுக்குழுவிலே இருக்கின்ற பணியாளர்கள், வேலையாட்கள், காம பீண்டால் மேற்கொண்டான் செய்தான். இத்தத்தி மகாம் பல பணிகளை மேற்கொள்கின்றார்கள். அதாவது யக்கூமுல் ஆமிலூன ஃபில் பிஅஸத்தி டிப்ளோமாசியா பிமஹாமின் முதஅத்திதத்தின் என்பதைத்தான் பி இத்தத்தி மகாம்னு வந்தது. இத்தத்து என்றால் பல, முதஅத்திதா தஅத்துத். முஹிம்மத்துன் மகாம்ன்றது ஒரு சொல், பெயர் சொல். பிள்ளைகள் மார்க் பண்ணிக்கோங்க. ராஜதந்திர தூதுக்குழுவிலே உள்ள பணியாட்கள் அல்லது வேலையாட்கள் அல்லது வேலை செய்கின்றவர்கள் பல பணிகளை மேற்கொள்கின்றார்கள். அகமுகா அவற்றுள் முக்கியமானது, அகம் வெரி இம்பார்ட்டன்ட், தௌசீக்குல் அலாகாத்தி பைனல் பலதைன் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்துதல், وتقريب وجهات النظر حول القضايا المشتركة கூட்டு விவகாரங்கள் குறித்த கண்ணோட்டங்களை இணக்கப்பாட்டை கொண்டு வரது. தக்ரீபுண்டால் கிட்டவாக்குறது, இணக்கப்பாட்டை கொண்டு வருது. சரியா? விஜஹாத்துன் நதர் என்றால் அந்த வியூஸ், கண்ணோட்டங்கள். تقريب وجهات النظر حول القضايا المشتركة. قضية قضايا என்றால் நான் சொன்ன அந்த உமூர், கூட்டு விவகாரங்கள், கூட்டு விவகாரங்கள் தொடர்பான கண்ணோட்டங்களை இணக்கப்பாட்டை கொண்டு வருதல், வத்தஃபாவுத் பேச்சுவார்த்தை, வகிதாபத்து தகாரீர் அறிக்கைகளை எழுதுதல். அப்ப அவற்றுள் முக்கியமானது என்ன? ஒன்று, இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்துதல், மேலும் கூட்டு விவகாரங்கள் தொடர்பான கண்ணோட்டங்களை இணக்கப்பாட்டை கொண்டு வருதல், மேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுதல், மேலும் அறிக்கைகளை எழுதுதல் போன்றது மிக முக்கியமான பணிகள் ஆகும். யார்ட? ராஜதந்திர தூதுக்குழுல வேலை செய்கின்ற அந்த ஆமிலுங்கள், முவல்லஃபூன்கள். அது சொன்னாங்க. பார்த்தோம், முவல்லஃபூன் டிப்ளோமாசியூன். அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ராஜதந்திர அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், டிப்ளமேட்டிக் ஆஃபீஸர்ஸ். எம்பசிகளில், ஃபாரின் மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. تتضمن التقارير ما يراقبه الموظفون الدبلوماسيون في الجوانب السياسية والاقتصادية والعسكرية والاجتماعية في البلد المضيف. تضمن உள்ளடக்கி இருக்கின்றது. تضمن من அல்லது அலாவரம். இங்க ததம்மனு கொண்டிருக்கின்றது, உள்ளடக்கி இருக்கின்றது. அத்தகாரீர் அறிக்கைகள் கொண்டிருக்கின்றது அல்லது அறிக்கைகள் கொண்டிருக்கின்றன. மாயுராகிபுஹு கண்காணிக்கின்றவை, அவதானிக்கின்றவை. யாரு? அல் முவல்லஃபூன் டிப்ளோமாசியூன், ராஜதந்திர உத்தியோகத்தர்கள் அல்லது அதிகாரிகள் கண்காணிக்கின்றவற்றை, அவதானிக்கின்றவற்றை இந்த அறிக்கைகள் கொண்டிருக்கின்றன. எதில்? ஃபில் ஜவானிபி சியாசியா, அரசியல் பக்கங்கள், அரசியல் விவகாரங்கள், வல் இக்திசாதியா, அப்ப அரசியல், பொருளாதார, இராணுவ, சமூக. ஃபில் பலதில் முதீஃப் என்றால் என்ன? விருந்தாளி நாட்டில். விருந்தாளி நாட்டுனா அதாவது எந்த நாட்டுக்கு ராஜதந்திரிகளாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பலதுல் முதீஃப், அனுப்பப்பட்ட நாடுன்னு சொல்லலாம். சரியா? அனுப்பப்பட்ட நாட்டிலே சமூக, இராணுவ, பொருளாதார மற்றும் அரசியல் பக்கங்களிலே ராஜதந்திர அதிகாரிகள் அவதானிக்கின்றவற்றை அல்லது கண்காணிக்கின்றவற்றை இந்த அறிக்கைகள் உள்ளடக்கி இருக்கின்றன. يهتم الملحق الاقتصادي مثلا يهتم கவனம் செலுத்தின. இந்த சொல்ல மாக்கணும். அல் முல்ஹக் என்றால் அட்டாச்சி, இணைப்பாளர். இந்த சொல் அடிக்கடி வரணும். அதாவது எம்பசியில வேலை செய்கின்ற
ஒவ்வொரு துறை சார்ந்த அந்த பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் முல்ஹக்ன்ற சொல்ல மஸ்ஊல்ன்ற சொல்ல யூஸ் பண்றோம். சரி, பிசா டிப்ளமாசி நாங்கள் முல்ஹக்ன்ற சொல் மனாகு மஸ்ஊல் தான். இப்போ நாங்கள் இது இணைப்பாளர்னு மொழிபெயர்ப்போம். இணைப்பாளர் யஹ்தமுல் முல்ஹக்குல் இக்திசாத். அப்போ முல்ஹக்குல் இக்திசாதினால் பொருளாதார இணைப்பாளர், அது பொருளாதாரம் சம்பந்தமாக கவனிக்கின்ற, அவதானிக்கின்ற, கவனம் செலுத்துகின்ற. இப்போ யஹ்தமுல் முல்ஹக்குல் இக்திசாதியு மசலன், உதாரணமாக பொருளாதார இணைப்பாளர் கவனம் செலுத்துகிறார். எதுல? யஹ்தம்ம பீதானே பில் மஅலூமாத்தி திஜாரியா, வர்த்தக தகவல்களிலும், வமுஅத்தலின் நுமுவி, வளர்ச்சி வீதம் குறித்தும், வல்பிதாலத்தி, வேலையின்மை, ஃபில் பலதில் முதீஃப், அனுப்பப்பட்ட அந்த நாட்டிலே வேலையின்மை, வளர்ச்சி வீதம், வர்த்தக தகவல்கள் தொடர்பாக உதாரணமாக பொருளாதார இணைப்பாளர் கவனம் செலுத்துகிறார். அது மட்டுமல்ல, வஃபுரஸில் இஸ்திஸ்மார், குரஸ் அல்ல ஃபுரஸ், மாத்திக்கோங்க, ஃபுரஸ், முதலீட்டு வாய்ப்புகள், யஹ்தம்மு பில் மாலூமாத், அது மாதிரி மேலும் யஹ்தம்முல் முல்ஹக்குல் இக்திசாதி பிஃபுரஸில் இஸ்திஸ்மார், முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும், வதிராசத்தி சூக்கில் இஸ்திஹ்லாக்கியா, கொள்வனவு சந்தையை ஆய்வு செய்தல் குறித்து. இங்க திராசானது ரிசர்ச் பண்றது. திராசத்தி சூக்கில் இஸ்திஹ்லாக், கொள்வனவு சந்தையை ஆய்வு செய்தல் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் கவனம் செலுத்துகிறார். எதற்காக? லிதர்வீஜி சினாஆத்தி பலதிஹி, தனது நாட்டின் உற்பத்திகளை ப்ரொமோட் பண்ணுவதற்கு. ப்ரொமோட் என்றால் ஜனரஞ்சகப்படுத்துவதற்கு அல்லது ஊக்குவிப்பதற்கு. தர்வீஜ்ன்றது ரெண்டு கருத்து. ப்ரொமோஷன் நாங்கள் சொல்லுவோமே, தனது நாட்டின் உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்கு அல்லது தனது நாட்டின் உற்பத்திகளை ஜனரஞ்சகப்படுத்துவதற்கு கொள்வனவு சந்தையை ஆய்வு செய்தல் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் அந்த அனுப்பப்பட்ட நாட்டிலே அல்லது விருந்தாளியாக வந்திருக்கின்ற நாட்டிலே வேலையின்மை, வளர்ச்சி வீதம், வர்த்தக தகவல்கள் குறித்து உதாரணமாக வர்த்தக இணைப்பாளர் கவனம் செலுத்துகின்றார். பைனமா யஹ்தம்மு டிப்ளமாசியு அல் மஸ்ஊலு அனில் கிஸ்மி சியாசி. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒன்று. டிப்ளமாசி ராஜதந்திர அதிகாரி, அல் மஸ்ஊல் அனில் கிஸ்மி சியாசி அரசியல் பிரிவு பொறுப்பாளர். இதுக்கு நாங்கள் சொல்றோம் அல் முல்ஹக்கு சியாசி. இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? மார்க் பண்ணிக்கோங்க. அல் முல்ஹக்கு சியாசி, அரசியல் இணைப்பாளர், பொலிட்டிக்கல் அட்டாச். பைனமா, அதே நேரம், பைனமானால் அதே நேரம், யஹ்தம்மு டிப்ளமாசி, ராஜதந்திரி கவனம் செலுத்துகிற. அந்த ராஜதந்திரி யார் என்றால் அல் மஸ்ஊல் அனில் கிஸ்மி சியாசி, அரசியல் பிரிவு பொறுப்பாளர். இந்த ராஜதந்திரி அதே நேரம் கவனம் செலுத்துகிறார் பில் அஹ்ஸாபி சியாசியா, அரசியல் கட்சிகள் குறித்து. ஹிஸ்புன் அஹ்ஸாப், பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள் குறித்து. வத்தஹர்ருகாத்திஹா, அதனுடைய நகர்வுகள். தஹர்ருக்கும் தஹர்ருகாத் என்றால் என்ன? நகர்வுகள், மூமெண்ட்ஸ். ஃபில் பலதில் மூஃபது இலைஹி, பலது மூஃபது அனுப்பப்பட்ட நாடு. அதாவது ராஜதந்திரியாக எந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாரோ அந்த நாட்டிலே அரசியல் கட்சிகள் மற்றும் அதனுடைய நகர்வுகள் குறித்து ராஜதந்திரி, யாரே? அரசியல் பிரிவு பொறுப்பாளர் அதே நேரம் கவனம் செலுத்துகின்றார். அதே அதே போல அலாகத்தி பைனல் பலது, மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து. அப்ப இந்த இந்த ராஜதந்திரி யாரு? அரசியல் பிரிவு பொறுப்பாளர் அல்லது இணைப்பாளர் அனுப்பப்பட்ட நாட்டிலே அரசியல் கட்சிகள் மற்றும் அதன் அசைவுகள் அல்லது அதன் நகர்வுகள் மற்றும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பற்றி அதே நேரம் கவனம் செலுத்துகின்றார். அடுத்தது வயஹ்தம்முல் முல்ஹக்குல் அஸ்கரியு, இராணுவ இணைப்பாளர் கவனம் செலுத்துகிறார் பி ஜம் இல் மாலூமா, தகவல்களை சேகரிப்பதில் கவனம் செலுத்துகிறார். எது குறித்த தகவல்கள்? அனில் குவத்தில் அஸ்கரியத்தி ஃபித்தோ, இதெல்லாம் அச்சு பிழைகள், ஜவுலா அல்ல,
ஃபில் தௌலத்தில் முதீஃபா. நான் சொல்லி பாருங்க, ஃபில் பலதில் முதீஃப்னு வந்திக்குது, ஃபில் தௌலத்தில் முதீஃபான்னு வந்திக்குது, ஃபில் தௌலத்தில் முதீஃப் அலைஹான்னு வந்திக்குது, பலதில் மூஃபத் இலைஹின்னு வந்திக்குது. இங்க ஃபில் தௌலத்தில் முதீஃபா, அனுப்பப்பட்ட அந்த விருந்தாளியாக இருக்கின்ற நாடு, அல்லது அனுப்பப்பட்ட அந்த நாட்டிலே இராணுவ படை. அல் குவா அஸ்கரியான்றது என்ன? இராணுவ படை. குவத்தும் குவாத்துனால் படைகள், அல் குவாத்துல் அஸ்கரியானால் இராணுவ படை. அனுப்பப்பட்ட அப்ப இங்க மார்க் பண்ணிக்கோங்க. ويهتم الملحق العسكري بجمع المعلومات عن القوة العسكرية في الدولة المضيفة. في الدولة المضيفة جولة என்றது பிழை. சரியா? في الدولة المضيفة. அப்ப அனுப்பப்பட்ட நாட்டிலே இராணுவ படை படை பற்றிய தகவல்களை சேகரிப்பதிலே இராணுவ இணைப்பாளர் கவனம் செலுத்த. அனுப்பப்பட்ட நாட்டிலே இராணுவ படை பற்றிய தகவல்களை சேர்ப்பதில் இராணுவ இணைப்பாளர் மேலும் கவனம் செலுத்துகின்றார். وتتمثل مهمة الملحق الإعلامي. இராணுவ இணைப்பாளரின் பணி பிரதிபலிக்கின்றது في جمع المعلومات, தகவல்களை சேகரிப்பதில். அடுத்து வா வரணும். وتنظيم المناسبات الإعلامية والثقافية. கலாச்சார ஊடக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதிலும் தகவல்களை சேகரிப்பதிலும் ஊடக இணைப்பாளரின் பணி பிரதிபலிக்கின்றது. மேலும் இகாமத்தில் மஆரித், கண்காட்சிகளை ஏற்பாடு செய்தல். மேலும் வல் ஹஃபலாத்தி துராசியா, பாரம்பரிய விழாக்கள் மற்றும் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்தல். இகாமலை ஏற்பாடு ஆர்கனைஸ் பண்றது. தம்வீம், மாரதுன் மஆரித் எக்ஸிபிஷன்ஸ், கண்காட்சிகள். ஹஃப்லத்துன் ஹஃபலாத், விழாக்கள் ஃபங்க்ஷன்ஸ். துராசியா, பாரம்பரிய விழா. வதௌஸீஇல் குதுபி, புத்தகங்களை விநியோகித்தல். வல்மன்ஷூராத் அன் பலதிஹி, தனது நாடு பற்றிய துண்டு பிரசுரங்கள், லீஃப்லெட். மன்சூராத் என்றால் துண்டு பிரசுரங்கள். தனது நாடு பற்றிய துண்டு பிரசுரங்கள் மற்றும் புத்தகங்களை விநியோகித்தல், பாரம்பரிய விழாக்கள் மற்றும் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்தல், கலாச்சார ஊடக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தல் மற்றும் தகவல்களை சேகரிப்பதில் ஊடக இணைப்பாளரின் பணி பிரதிபலிக்கின்றது. அதாவது இந்த இதுல புள்ளவர்கள் நான் சொன்னேன், இது தகவல்களை மையமாக கொண்ட இதுல வர்றாங்க. இதுல பாருங்க, முல்ஹக்குல் இஅலாமியிட பணி என்ன, முல்ஹக்குல் அஸ்கரியிட பணிகள் என்ன, அல் முல்ஹக்கு சியாசி அல்லது அத்திப்ளோமாசியிட பணிகள் என்ன, அல் முல்ஹக்குல் இக்திசாதியிட பணிகள் என்ன என்று சொல்லப்பட்டது. அல் முல்ஹக்குல் இக்திசாதி, அல் முல்ஹக்கு சியாசி, அடுத்தது அல் முல்ஹக்குல் அஸ்கரி, அல் முல்ஹக்குல் இஅலாமி. முனாசபாத்துனா புலகள் நிகழ்வுகள். அப்ப தன்தீம், உதாரணமாக பாருங்க, تتمثل مهمة الملحق الإعلامي في جمع المعلومات وتنظيم المناسبات الإعلامية والثقافية وإقامة المعارض والحفلات التراثية وتوزيع الكتب والمنشورات عن بلده. ஊடக இணைப்பாளரின் பணியானது தனது நாடு பற்றிய துண்டு பிரசுரங்கள் மற்றும் புத்தகங்களை விநியோகித்தல், பாரம்பரிய விழாக்கள் மற்றும் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்தல், கலாச்சார ஊடக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தல், மேலும் தகவல்களை சேகரிப்பதில் ஊடக இணைப்பாளரின் பணி பிரதிபலிக்கின்றது. அப்ப இதுல நிறைய சொற்கள் வந்து இந்த சொற்கள் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இதுல நீங்க பிசத்து டிப்ளோமாசியா என்ற சொல் மிக முக்கியம். அது வரலாம். ராஜதந்திர தூதுக்குழு, அதில் வேலை செய்கின்றவர்களுக்கு நாங்கள் முவல்லஃபூன் டிப்ளோமாசின்னு சொல்லலாம். முவல்லஃபூன் டிப்ளோமாசின்னு அல்லது அல்லாமினோட ஃபில் பிசத்து டிப்ளோமாசி. அப்ப இங்க முஹிம்மத்துன் மஹாம்ன்றது புள்ளவர் ஒரு தனிச்சொல். தௌசீக்ன்றது வந்து ரெண்டு கருத்து. ஒன்று உறுதிப்படுத்தினால், இன்னொரு கருத்து இது வந்து பலப்படுத்தினான். தக்வியா. ரைட். இப்ப இதுல என்னமாலும் டவுட் அளிக்குதா புள்ளகோ, இந்த வசனங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கலுமா?
இதை கட்டாயம் நான் சொன்ன அந்த முல்ஹக்குல் இக்திசாதி, அஸ்கரி, அஹ், அதே போல சியாசி, அலாமி, இதான் அவங்களோட பணிகள் எல்லாம் சொல்லப்பட்டு உதாரணமாக முவல்லஃபூன் டிப்ளோமாசியும் அவங்க என்ன செய்யறா அவங்க அறிக்கைகளை எழுதுகிறார்கள். எதை அதாவது அந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் பக்கங்கள், ஜவானிபு சியாச அரசியல் பக்கங்கள், அரசியல் துறைகள்னு சொல்லுவோம். அரசியல், பொருளாதார, இராணுவ, சமூக துறைகளிலே அவர்கள் அவதானிக்கின்றவற்றை என்ன செய்வாங்க, அறிக்கைகளாக எழுதுவாங்க. அப்ப தத்ததம்மனு தகாரீர் மா யுராகிபுகுல் முவல்லஃபூன டிப்ளோமாசி ஃபில் ஜவானிபி சியாஸ், அரசியல் விவகாரங்களிலே ராஜதந்திர அதிகாரிகள் கண்காணிக்கின்றவற்றை அவதானிக்கின்றவற்றை அறிக்கைகள் கொண்டிருக்கின்றன. அப்ப இதுல இந்த ரவ்வஜ என்ற சொல் புள்ளவோ, ரவ்வஜ என்றால் உண்மையில ப்ரொமோஷனுக்கு நாங்க சொல்றோம், தர்வீச், ஜனரஞ்சகப்படுத்தின. ரவாஜ் என்றால் டிமாண்ட், ரவாஜ் என்றால் ரவாஜ்னா அது கிராக், டிமாண்ட் சொல்ல கிராக்கி. உதாரணமாக ரவாஜுன் ஃபில் காதி தபிஐ, இயற்கை வாயு, அல் காது தபி, எஸ், இயற்கை வாயுவில் கிராக், அது ரவாஜ். இங்க தர்வீஜ் என்றால் உண்மையில அதை மார்க்கெட் பண்றது, ஜனரஞ்சகப்படுத்துறது, ப்ரொமோஷன், ஊக்குவிக்கிறது சொல்றாங்க. தனது நாட்டின் உற்பத்திகளை ஜனரஞ்சகப்படுத்துவதற்கு அல்லது ஊக்குவிப்பதற்காக கொள்வனவு சந்தனையை கொள்வனவு சந்தையை ஆய்வு செய்தல் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள், அதே போன்று வேலையின்மை, பித்தாலானால் என்ன புள்ளகள், ஜொப்லெஸ், வேலையின்மை, முஅத்தல் கொண்டால் வளர்ச்சி வீதம். அப்ப அன்புக்குரிய மாணவ மாணவர்களை நாங்கள் இன்றைக்கு 2 முக்கியமான தலைப்புகள், தர்ஜமால வாரது, அதே போல ஹிவார்ல வார தகவல்களோடு அடிப்படையான இந்த பாடம், முக்கியமான 2 பாடங்கள் நல்லா மீட்டிக்கோங்க. இத்தத்து மகாம் என்றால் புள்ளோகள் முக்கியமான பணிகள். இத்தான்றது இங்க முதாஃப், முஹிம்மத்துன் மகாம் என்றது முதாஃப் இலைஹி. அது என்னண்டா புள்ளோகள், அதாவது நான் சொன்னேன், இப்ப பல பணிகள் என்று சொன்னால் நாங்கள் சிஃபா மௌசூஃப் எழுதுறோம், மகாமுன் முத்தஅத்திதத்துன், மகாமுன் முத்தஅத்திதத்துன். அதே இதைத்தான் இத்தத்து மகாமின் என்று சொல்லி இத்தா மஸ்தராக கொண்டு, இந்த முதாஃபாக கொண்டு வந்து மகாமின முதாஃபிலையாக கொண்டு, அவ கருத்து என்ன, பல பணிகள். யகூமு பி இத்தத்தி மகாமின், பல பணிகளை அவர்கள் மேற்கொள்கின்றனர். ரைட், இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரிய மாணவ மாணவர்கள், இதில் ரெக்கார்டிங்ஸ் இன்ஷா அல்லாஹ் விபிசியோட ஒஃபிஷியல் யூடியூப் சேனலில் உங்களுக்கு என்ன செய்யலாம், பார்த்து கொள்ள முடியும். அப்போ இதில் மேலதிக சரி விளக்கங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம், அல்லது நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து படிக்கலாம். பட் வேறு என்னமான கேட்குறதுக்கு இருக்குதா புள்ளகள்?